வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெற்றி கார் மெக்கானிக். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கேன் பண்ணக்கூடிய, அதாவது காருக்கு சென்சார் வண்டிங்களுக்கு ஸ்கேன் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கிற லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேன் டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஸ்கேன் டூலை பற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸ்கேன் டூல் பார்க்குறதுக்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிடுறேன். ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்கேன் டூலை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபால்ட் கோடை ரீட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது எரர் இருந்தால் அந்த எரர் கோடை நம்ம வந்து கிளியர் கொடுத்துக்கலாம். இப்போது நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்கேன் டூல்னு கொடுக்குறேன், ஸ்கேனர்னு கொடுக்குறேன், கார் ஸ்கேனர்னு கொடுத்துக்கிறேன், கார் ஓபிடி ஸ்கேனர்னு கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கலாம். நான் பை பண்ணியிருக்கிறது இந்த ஓபிடி ஸ்கேனர் தான் நான் பை பண்ணியிருக்கேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ELM 327 சொல்லிட்டு ஓபிடி ஸ்கேனர் விஷன் 2.1. இந்த ஸ்கேன் டூலை தான் நான் வந்து பை பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்கேன் டூல் இருக்குது. எல்லாமே வந்து ஓபிடி தான். ஸோ இது ஒரு விதமான ஸ்கேன் டூல், அது மாதிரி நிறைய விதமான ஸ்கேன் டூல் இருக்குது. இது வந்து லோ ப்ரைஸு, சரிங்களா? இது வந்து லோ ப்ரைஸ். இது இருக்கிறதுலே வந்து ஒரு லோ ப்ரைஸான ஒரு ஸ்கேன் டூல் 509 ரூபா தான். இதுக்கும் கம்மி இருக்குது. பாருங்க 448 ரூபாய்க்கு கூட ஒரு ஸ்கேன் டூல் இருக்குது. 448 ரூபா. அதே இதை தான் வேற ஒரு டீலர் வந்து செல் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை பை பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி வந்து பை பண்ணிட்டேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிச்சுன்னா, இப்போ அந்த காரில் வந்து செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிச்சுன்னா ஏன் எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். கோடு மட்டும் ஃபால்ட் கோடு காட்டும். நம்ம ஒர்க் பண்ணி இப்போ இன்ஜின் ஒயரிங் கிட்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எரர் கிடச்சுன்னா அந்த எரருக்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ மட்டும் தான் இதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். அப்போ லைவாக நம்ம வந்து டேட்டா பண்ணிக்கலாம். ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, கூலண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு லைவ் டேட்டா பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஒர்க்கு இதில் நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி சம் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். எல்லா விதமான வெஹிக்கிளுக்கும் சப்போர்ட் ஆகாது. இதில் வந்து நான் ஸ்கேன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டி நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதில் நான் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கிறது டாட்டாவில் இண்டிகோ மான்சா வந்து 2013 மாடல் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன் ஆச்சு, ஃபால்ட்டு ஆயிடுச்சு. அதில் வந்து செக் இன்ஜின் லைட் எரிஞ்சுது. செக் பண்ணதில் ஈஜிஆர் ஒயரிங் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்தது, அது கம்ப்ளைண்ட்டு வந்தது. அப்புறம் வந்து ஃபோர்டு ஃபிகோ டீசல் ஸ்பீடாமீட்டரோட சென்சார் ஒயர் வந்து எலி கிடச்சிருந்தது. அதுக்கு ஃபோர்டு ஃபிகோவுக்கும் நான் ஸ்கேன் பண்ணேன், ஸ்கேன் ஆகிடுச்சு. எலி ஒயர் கிடச்சிருந்தது, ஸ்பீடாமீட்டர் ஒயரு. அதை ஒயரு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எரர் வந்தது. எரர் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபால்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷானில் எக்ஸ்டைல் டீசல் வந்து ஸ்கேன் பண்ணேன், ஸ்கேன் ஆகிடுச்சு. ஃபியட் அவெஞ்சரான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி காரு, ஃபியட் அவெஞ்சரா, அந்த காருக்கும் ஸ்கேன் பண்ணேன், ஸ்கேன் ஆகிடுச்சு. விஸ்டா 2010 மாடலுக்கு ஸ்கேன் பண்ணேன், பட் கனெக்ட் ஆகலை. மான்சாவுக்கு 2013 மாடலுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, பட் விஸ்டா 2010 மாடலுக்கு கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி இண்டிகா CR4 2013 மாடலுக்கு ஸ்கேன் பண்ண கனெக்ட் ஆகலை. பட் இண்டிகா 2013 மாடலில் ஆர்டினரி இன்ஜின் இருக்கும் பார்த்தீங்களா, இண்டிகா இன்ஜின், அந்த இன்ஜினுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. பட் இண்டிகா CR4க்கு கனெக்ட் ஆகலை. இந்த மாதிரி சம் வெஹிக்கிளுக்கு வந்து கனெக்ட் ஆகலை. நான் இந்த வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். வேறு எந்த வெஹிக்கிளும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கல. வேறு எந்த வெஹிக்கிளும் இன்னும் ஒர்க்கு இன்னும் வரல கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் வேணுன்றங்க பை பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணலான்றதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கேன் டூலை பார்த்தோம். இந்த ஸ்கேன் டூலை கனெக்ட் பண்ணுறதுக்கு மொபைல் வேணும். மொபைலில் தான் நம்ம ஸ்கேன் டூலை மூலிமா நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா டார்க்குன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் அமௌண்ட்டு பே பண்ணணும். அதனால் நம்ம ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்க் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். டார்க் ப்ரோ ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம மொபைலில். டார்க் ப்ரோ ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. பட் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு கட்டணும். நான் சர்ச்சில் டார்க்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். டார்க் கொடுத்தோம்னா டார்க் ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, 250 ரூபா பணம் கட்டணும். 250 ரூபா இந்த டார்க் ப்ரோவோட ஆப்போட ப்ரைஸு.
இது நீங்க வந்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பிளே ஸ்டோர்லயே பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க டார்க் ப்ரோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் அப்படி பண்ணல, நான் ப்ரௌசர் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்து ப்ரௌசருக்கு போயிடுறேன். நான் ப்ரௌசருக்கு போயிடுறேன். கூகுள் குரோம் ப்ரௌசர்ல மேல கூகுள் சர்ச்சுக்கு போயிடுங்க. கூகுள் சர்ச்சில் இஎல்எம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இஎல்எம் 327 இஎல்எம் 327 கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கே போயிடலாம். elm327.com சொல்லிட்டு வந்துருச்சு. இதுல இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா சாஃப்ட்வேர் இருக்கும். சாஃப்ட்வேர்ல போயிட்டு ஆண்ட்ராய்டுக்கு நம்ம ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணோம்னா இதுல நம்ம டார்க் ப்ரோ ஆண்ட்ராய்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் டார்க் ப்ரோ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். டார்க் ப்ரோ கொடுத்துட்டோம்னா கீழே பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் எனிவே கொடுத்துட்டோம்னா டார்க் ப்ரோ வந்து ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணிடுங்க. பாருங்க டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு டார்க் ப்ரோ. இதுல டவுன்லோட் பண்ணாதான் டார்க் ப்ரோ ஆப் வந்து ஃப்ரீ. இப்போ நான் வந்து சைட்டுக்கு பேக் வந்துடுறேன். பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு இதான் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் அதாவது ஃப்ளிப்கார்ட்லேருந்து பை பண்ண OBD2 இன்டர்ஃபேஸ் ஸ்கேனர். இது ஒன்லி ஸ்கேனர் மட்டும் 400 500 தான் வந்தது. நான் ஃப்ளிப்கார்ட் சைட்டை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபியட் அவென்ச்சுரா கார். இது டீசல். இது ஃபியட்ல வந்து அவென்ச்சுரான்னு சொல்லிட்டு காரு. இந்த காரை தான் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த காரில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்னா ஈட்ரு பிளக் போயிட்டு இருக்கு. அதனால க்ளோ பிளக் வந்து பிளிங்க் ஆகும். டேஷ்போர்டு மீட்டரில் பார்த்தீங்கன்னா க்ளோ பிளக் லைட்டு பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சுனாவே ஈட்ரு பிளக் போயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஈட்ரு பிளக் வந்து ஸ்கேனில் காட்டும், கம்ப்ளைண்ட்டு காட்டும். ஸோ எப்படி காட்டுறது, எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அந்த OBD2 போர்ட், இந்த OBD2 போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல போர்ட் இருக்குதுன்றதை நம்ம காட்டுறேன். நான் ஃபியட்ல இந்த அவெஞ்சரா வண்டியில் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் போர்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா OBD போர்ட். இதில் தான் இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டாவே கீழே வந்து லைட் எரியும். சரிங்களா? இப்போ நான் வந்து OBD போர்ட்டில் நம்ம OBD இன்டர்ஃபேஸை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா OBD போர்ட்டில் OBD இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து OBD போர்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃபைல்ஸில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். டார்க் ஆப்பு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. செட்டிங்ஸில் போயிட்டு இது எனேபிள் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பேக் வந்துட்டு ஆப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கு பாருங்க. டார்க் ஆப்பு. டார்க் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ளூடூத் ஆனில் இருக்கு. இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத்தை வந்து பேர் பண்ணிக்கணும். இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத்தை பேர் பண்ணிக்கணும். ப்ளூடூத் ஆன் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா
ஓபிடி டூன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னோட ப்ளூடூத். அதுதான் நான் அதாவது ஓபிடி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணது. ஸோ அதில் கொடுத்துட்டு பேரிங் கொடுத்துட்றேன். இதில் யூஸ்வலி 000 ஆர் 1234 இருக்கு. ஏதாவது ஒரு கூட பேஸ் பண்ணா 1234 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நம்ம போர்ட் வந்து ப்ளூடூத்தில் பேர் ஆகிடும். பேர் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற டார்க் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது இது ஒரு ஜஸ்ட் ஒரு பர்மிஷன். இதில் ஓகே கொடுத்துட்டோம்னா இதில் வந்து நான் டார்க் அக்சஸ் டிவைஸ் லொக்கேஷன் வந்து அக்சஸ் பண்ணணும்னு கேட்கும். அதனால் நான் வந்து அலோவ் கொடுத்துட்றேன். அக்சஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஐக்கான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த பிளிங்க் ஆனது நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். பிளிங்க் ஆகி நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஆப் வந்து கனெக்ட் ஆகும். அதாவது டார்க் வந்து நம்ம ஆப் வந்து OBD2 UCUல கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 4 ஐக்கானுமே வந்து பிளிங்க் ஆகல. பிளிங்க் ஆகுறதுன்றது இந்த பக்கம் ப்ரொஃபைல் நாட் செட்டப் பண்ணுறது பிளிங்க் ஆகுது பற்றி பிரச்சனை இல்லை. ப்ரொஃபைல் செட் பண்ணுறது இதில் ப்ரொஃபைல் நேமு, வெஹிக்கிள் டைப்பு, என்ன இன்ஜினு, எவ்வளோ சிசின்றதை நம்ம செட் பண்ணணும். இதை நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரொஃபைல் செட் பண்ண தேவையில்லை. இந்த 4 ஐக்கானை வந்து பிளிங்க் ஆகிறது நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கோடில் நம்ம போயிட்டு ஜஸ்ட் வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணோம்னா ரீஃப்ரெஷ் ஆகும். ரீடிங் ஃபால்ட் கோட் ரெஸ்பான்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ஃபால்ட் கோடை ரீட் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஃபால்ட் கோடுன்னு காட்டும். வந்துருச்சு. நோ ஃபால்ட் கோட்னு வந்துருச்சு. நோ ஃபால்ட் கோட்னு வந்துருச்சு. ஸோ நோ ஃபால்ட் கோட்னு வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஸோ க்ளோ பிளேக்கு ஃபால்ட் காட்டல. ஃபால்ட் காட்டும் நான் நினச்சேன், காட்டல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்ஃபர்மேஷனில் போனோம்னா இதில் வந்து நம்ம ஆர்பிஎம் என்ன ஆர்பிஎம்ல ஆகிட்டு இருக்கு, கூலண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து இதிலே காட்டிடும். ஆக்சிலேட்டர் பெடலை நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் காட்டும். இப்போ நான் ஆக்சிலேட்டர் பெடல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, இப்படிதான் நம்ம வந்து பாருங்க ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே நம்ம ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஃபால்ட் கோடை கிளியர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ரிசல்ட் கூட எடுத்துக்கலாம். பட் டெஸ்ட் ரிசல்ட் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால நம்ம முன்னாடி வந்துடலாம். சரிங்களா, மெயினாக ஃபால்ட் கோடு பார்க்கறது. அப்புறம் வந்து இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இதுல வந்து கிளியர் ஃபால்ட் கோடுன்னு இருக்கும். இதுல ஃபால்ட் கோடு ஏதாவது காட்டுச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஃபால்ட் கோடை நம்ம ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபால்ட்டை நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஸோ இப்படிதான் நம்ம வந்து நம்ம பை பண்ணியிருக்கிற லோ பட்ஜெட் ஸ்கேன் டூல்ல ஸ்கேன் பண்றது ஃப்ரீ ஆப் மூலியமா டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்றது. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா T8 அவென்ச்சுரான்னு சொல்லிட்டு ஒரு காரு, டீசல் வண்டி, மல்டி ஜெட் இன்ஜின். இது வந்து கிளீனா ஸ்கேன் ஆயிடுச்சு. சம் மாடல் வந்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குச்சு. ஸ்கேன் ஆகல, அதாவது கனெக்டே ஆகல. இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு கார் ஸ்கேனரை வந்து கார் ஸ்கேன் டூவில் பை பண்ணி நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணுறது பார்த்தோம். நான் வீடியோவில் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், சம் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இது சப்போர்ட் ஆச்சு, எல்லா வெஹிக்கிளுக்கும் சப்போர்ட் ஆகலை. இதில் வந்து இந்த ஸ்கேன் டூலில் ஜஸ்ட் வந்து நம்ம வந்து செக் இன்ஜின் லைட் எரிஞ்சால் அதுக்குண்டான ஃபால்ட்டு கோடை ரீட் பண்ணிக்கலாம். எரர் இருக்கிறத எரர் கோடை கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி லைவாக டேட்டா பார்த்துக்கலாம். அதாவது எவ்வளோ ஸ்பீடு இருக்குது, எவ்வளோ கூலண்ட் டெம்பரேச்சர், எவ்வளோ ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குன்றது லைவ் டேட்டா நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இதில் வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா, இது இல்லாத ஸ்கேனர் வந்து நிறைய விதமான ஸ்கேனர் இருக்குது. 20,000, 30,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் வரைக்கும்லாம் ஸ்கேனர் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் டயக்னசிங் சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்கேன்லேயே 2 விதமான ஸ்கேன் ஒர்க்கிங் இருக்குது. ஒன்று ஸ்கேன் பண்ணுறது, இன்னொன்று டயக்னஸ் பண்ணுறது. எப்பயுமே வந்து டயக்னஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. டயக்னஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஃபால்ட் கோடு பார்க்கறது இல்லாத அதில் வந்து ஸ்கேன் பண்ணி லைவ் டேட்டா பார்க்கலாம். ஆல் சென்சார் எப்படி ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்குன்றதை பார்க்கலாம் டயக்னிக்ஸ் டூலில். வெறும் ஸ்கேன் டூலில் அதை பார்க்க முடியாது. டயக்னிக்ஸ் டூலில் எல்லா சென்சாரும் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ வேல்யூ இருக்குது, ஃபியூல் ரயில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம். அதே டயக்னிக்ஸ் டூலில் இன்ஜெக்டர் கோடிங் இப்போ ரீசெட் பண்ணலாம். டெல்ஃபி டைப்பு சென்சார் வண்டிகளுக்கு இன்ஜெக்டர் கோடிங் பண்ணணும்.
அது இன்ஜெக்டர் கோடிங்கு, அப்புறம் கீ கோடிங்கு, ஏபிஎஸ்ஸு, இது மாதிரி நிறைய விதமான ஒர்க் வந்து டைக்னிக்ஸ் டூலில் பண்ணலாம். அதில் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். டைக்னிக்ஸ் டூலில் மினிமமே பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. பட் ஆனால் 10,000 இருக்கிறதுல எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா லான்ச் X431 ஸ்கேனர் தான் நான் வந்து வாங்கணுன்றது என்னோட ஆசை. லான்ச் X431 ஸ்கேனர் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேனர் தான் வாங்கணுன்றது ஆசை. இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இன்ஜின் கோடிங், அதாவது நாசல் இன்ஜெக்டர் கோடிங்கு, கீ கோடை ரீசெட் பண்ணுறது, ஏபிஎஸ், எஸ்ஆர்எஸ், எல்லா விதமான ஒர்க்கும் வந்து இதில் பண்ணலாம். எல்லா காரும் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா காருக்குமே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. டெஃபுக்கு, அதாவது டிபிஎஃப் செக் பண்ணுறது, எல்லா விதமான ஒர்க்கும் வந்து இது மாதிரி கொடுக்கலாம். பட் இதோட ப்ரைஸ் எல்லாம் ஆகி இதில் லான்ச் X431 சிஆர்பி 919E L8 OBD2 ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா 71,000 வருது. ஸோ இந்த மாதிரி அதிகமான ப்ரைஸ் உள்ள ஸ்கேனர் வாங்கினோம்னா எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணுன்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் நான் பை பண்ணதில்லை. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்கேனர் வந்து வாங்கியிருக்கேன். OBD2, அதாவது ELM 327 ஸ்கேனர் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு ஒரு 2 கார் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பார்த்து நான் செக் பண்ணியிருக்கேன். மற்ற கார் நான் செக் பண்ணி தான் பார்த்துருக்கேன், கம்ப்ளைண்ட் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. ஒரு 2 கார் வந்து நான் ஒரு மான்சாவும் அண்டு ஃபோர்டு ஃபிகோவும் கம்ப்ளைண்ட்டை நான் வந்து பார்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க் ஆகுது. ஆனால் சம் வெஹிக்கிள் வந்து இதுலேயும் வந்து ஒர்க் ஆகலை. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி டாட்டாவில் இண்டிகா CR4 இன்ஜினுக்கு கனெக்ட் ஆகலை, 2013 மாடலு. அது மாதிரி ஒரு சில காருக்கு வந்து கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி 2010 இண்டிகா விஸ்டாவுக்கு கனெக்ட் ஆகலை. சரிங்களா? அந்த மாதிரி காருக்கு வந்து சம் காருக்கு கனெக்ட் ஆகலை. உங்களுக்கு வேணுன்றவங்க பை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சின்னதாக இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு கார் பண்ணுறோம், நீங்கள் அந்த செக் இன்ஜின் லைட் எரியறதுக்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும்னா அது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு OBD2 கார் ஸ்கேனர் டூலை பற்றி நம்ம பார்த்தோம்.